கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டவ் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில பீகாரினுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில முதல் வேட்பாளர் யாரும் அறிவிக்கப்படாத சூழல இந்தியா கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க. அண்மையில் நடக்கின்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் ஏதாவது மாற்றம் நிர்மாணத்தில் தோழர், இப்ப 2025 சட்டமன்ற தேர்தல் பீகார் என்பது அந்த ஊர் மக்களுக்கு வந்து வாழ்வாசாவா போராட்டம் தான். ஓகே, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் கடந்த மாசம் பீகார் போயிருந்தேன். படு கேவலமான ஒரு வாழ்க்கை. கல்வி மறுக்கப்படுது, வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதார சுதந்திரம் கிடையாது, நல்ல உள்கட்டமைப்பு கிடையாது, சுகாதாரம் கிடையாது, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. அவன் இன்னைக்கு பீகார் மக்கள் பாத்தீங்கன்னா, அவன் எப்ப எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? 1920 வாழ்ந்துட்டு இருக்கான். சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் ஏதோ ஒரு வளர்ச்சி இருந்தது நாட்டுல. ஆங்கிலேயர்கள் நல்ல வளர்ச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இந்தியாவில ஏதோ ஒரு வளர்ச்சி இருந்தது, எல்லா மாநிலங்களையும் சொல்றேன். ஆனா பீகார் இன்னும் 1990 அந்த 1920 அந்த மாதிரி இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த பாஜகவும் இந்த RSSம் இந்த சங்கி கும்பலும் இந்த நிதிஷ்குமார்னு ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. அந்த பொம்மையோட ஆட்சி படு மோசமா இருக்கு. நீங்க பீகார் போனீங்கன்னா நீங்க அவனுக்கு டெக்னாலஜி கிடையாது, அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அவனுக்கு ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்ஸே இருக்காங்க, முதல்ல வெளிச்சமே இருக்காங்க. அந்த ஊருக்குள்ள கங்காபத்னு ஒரு ஏரியா இருக்குது, பாட்னால மத்திய பகுதியில. அங்க வெளிச்சமே கிடையாது அந்த ஏரியால. வீட்டுல பாத்தீங்கன்னா சாக்க மூடிட்டு ஒரு குடிசை வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அவன் என்ன பண்றான், அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் 10,000 சம்பாதிச்சாலும் பெரிய விஷயம்ன்றான். கோதுமை ரொட்டி கோதுமை உருண்டையை தின்றாங்க, வெங்காயத்தையும் மிளகாயும் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அங்க வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத ஒரு வீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சங்கி பசங்க இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல, அவங்களும் ஒரு எச்சரிக்கை வர அந்த காணொலி மூலியமா. இந்த பாஜக RSS ஆதரிக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, பீகார்ல பார்ப்பனர் அல்லாதவர்கள் வீடு பூசவே கூடாதுங்க. பார்ப்பனர் அல்லாத வீடு பூசக்கூடாதுங்க. பாப்பானுடைய வீடு மட்டும்தான் பூசப்பட்டிருக்கும், பிராமணர்கள் வீடு மட்டும் தான் பூசப்பட்டிருக்கும். அதுவும் அடுக்குமாடி கட்டணமா நீங்க பார்க்கவே முடியாது, ஹோட்டல் பார்க்க முடியாது, 5 ஸ்டார் ஹோட்டல் பார்க்க முடியாது, ரெஸ்டாரண்ட் பார்க்க முடியாது, நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. அது ஒரு காடு மாதிரி இருக்குங்க அந்த ஊரு. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன், அங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இடங்களையும் பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வரைக்கும் பான்பராகா துப்பி இருக்கு. எதுவுமே ஒரு குப்பை, ஒரு சுத்தம் கிடையாது, அவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டு கொண்டு வர பாக்குறாங்க இந்த சங்கிகள், இந்த பாஜக கும்பல், இந்த பாஜக ஆதரிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் அதான் விரும்புறாங்க. அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உட்காந்து. இதை தயவு செய்து தமிழக மக்கள் பதிவு பண்றேன். முதல்ல பீகார் எப்படி இருக்கு முதல்ல பதிவு பண்றேன், அப்புறம் பேசும் அரசியல் பத்தி. அப்ப அவ்வளவு மோசம். அந்த மக்களுக்கு உடைக்கு வழி இல்ல, நல்ல உணவுக்கு வழி இல்ல, நல்ல ஒரு மாச சம்பாத்தியத்துக்கு வழி இல்ல, வேலை இல்ல, கல்வி இல்ல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூல் காலேஜே இல்ல, மருத்துவமனைகள் இல்ல, ஆக்சிஜன் கிடையாது, சிலிண்டர் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது, பெட் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க பீகார்ல. நான் போய் வேதனைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், பதிவு பண்றேன், வேதனை பதிவு பண்றேன். அப்படிப்பட்ட சூழல்ல, ஏன்னா 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி, இன்னும் அந்த நிலைமையில விட்டுருப்பீங்க அந்த மக்களை, யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப அவனுக்கு பொழுதுபோக்கே கிடையாது, ஒரு சினிமா தியேட்டர் கிடையாது, ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம அங்கங்க போய் வான வேடிக்கை நெகட்டிவ்லாம் போவோம், பொருட்காட்சிக்கு போவோம், அங்கங்க மாலுக்குலாம் போறோம், மாலே கிடையாதுங்க. கடை இருந்தாலும் மால் இருக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க பார்க்க முடியாதுங்க பீகார்ல. அப்ப அவன் பாத்தீங்கன்னா அங்க இளைஞர்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், பெண்கள்லாம் ஏதோ மாசம் 10,000 வேலைக்கு போயிடணும். ஹோட்டல் ஒரு பாய் வேலை, பியூன் வேலை, ஏதோ ரோடு கூட்டுற ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும். போய் அவன் என்ன பண்றான், 10,000 சம்பாரிச்சு அதுக்குள்ள கோதுமைக்கு, மிளகாய்க்கு, வெங்காயத்துக்கு கொஞ்சம் காசு. அப்புறம் அங்க பைக் வச்சிருக்கவன், கார் வச்சிருக்கவன் பெரிய கோடீஸ்வரன். அது கேமரா. இப்ப நீங்களாம் பெரிய கோடீஸ்வரர், நீங்களாம் பீகார் போனா பெரிய கோடீஸ்வரர், நீங்க இப்ப கேமரா வச்சிருக்கீங்க. அப்ப அவ்வளவு மோசமா இருக்கு அந்த ஊரு. அப்ப வறட்சியில இருக்கேன் அவன். ஒரு நல்ல நதி இல்ல, நீரோட இல்ல, ஒரு விவசாய நிலம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இதுதான் பீகார் நிலைமை. இதுக்கு காரணம் யாருன்னா பாஜக RSS சங்கி. இல்ல, பீகாருக்கு நாங்க பல நல்ல திட்டம்லாம் கொடுக்கணும் ஒன்றிய அரசு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா இது எப்படின்னா, காங்கிரஸ் மேல நான் தவறு சொல்ல மாட்டேன். அவங்க இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது பீகார். அவங்க முயற்சி செஞ்சு அதை மேல் நோக்கி அவங்களை நகர்த்தினாங்க. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, சுகாதாரம் நகர்த்தினாங்க. இந்த 20 வருஷம் இந்த நிதிஷ்குமார் ஆட்சி, 10 வருஷம் நம்ம ஜி இருக்காருல்ல மத்தியில, அவரோட ஆட்சி. அதுவும் அவர் உலக தலைவர், அவர் கடவுளுக்கு நிகரான தலைவர், அவர் கடவுள் தான், கடவுள் தான் பிரதமரா வந்திருக்காரு இந்தியாவில். அப்ப அப்படிப்பட்ட தலைவர்ன்றனால காட்டாட்சி பீகார்ல செத்துட்டாங்க, நொந்துட்டாங்க. 30 வருஷத்துல அவன் நாசமா போயிட்டாங்க பீகார். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பீகார்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாருமே சொல்றாங்க வளர்ச்சி திட்டங்கள் நாங்க அதிகமா கொடுக்குறோம், டோல்கேட் கிடையாதுங்க அங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல எத்தனை டோல்கேட் இருக்கு? நீங்க சென்னை டு மதுரை நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா எத்தனை டோல்கேட்? அங்க டோல்கேட்டே கிடையாது. பாட்னால இருந்து இன்னொரு ஊருக்கு போனா டோல்கேட்டே கிடையாது, ஒரு டோல்கேட் இருக்கும். அப்ப இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க இருந்து பணத்தை சுரண்டுறாங்க,
சுரண்டி அங்க குடுக்கறேன்ற பேர்ல இவன் அடிச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் குடுக்கல, அவன் 2 லட்சம் கோடி அலோகேட் பண்றேன்னு சொல்றான்ல. 20,000 கோடி செலவு பண்ணி தான் பீகார் முன்னேறி இருக்குங்க, பீகார் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அவனுக்கு வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. பீகார் நான் பாக்குறேன், போன மாசம் போயிருக்கப்ப போஸ்டரா இருக்குது, ஒரு முழுக்க பிஜேபி போஸ்ட் ஒட்டிருக்கான். என்ன ஒட்டிருக்கான் தெரியுமா? உனக்கு படிக்கிறதுக்கு லைட் போடுறேன், உனக்கு வந்து படிக்கிறதுக்கு புக்கு தரேன், யூனிஃபார்ம் தரேன், பெண்களுக்கு 2000 தரேன். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்க 1960, 70 பண்ணிட்டோம்டா. நாங்க 80 பண்ணிட்டாரு, அண்ணா பண்ணிட்டாரு, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பண்ணிட்டாரு. அது இப்ப பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அப்படி எவ்வளவு பின்னோக்கி வச்சிருக்கான் பாருங்க வட இந்தியாவில் பீகார் மக்கள். அவன் படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா படிச்சவன், அறிவு பெற்றவன் பாஜக அரசு எடுத்து கேள்வி கேட்பான், சங்கிகள் எடுத்து கேள்வி கேட்பான், பார்ப்பனர்கள் எடுத்து கேள்வி கேட்பான். அப்ப நடக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போக கூடாது, சம்பாதிக்க கூடாது. மோசமான வாழ்க்கைங்க. மனிதன் வந்து இப்படி வாழக்கூடாதுங்க. எனக்கெல்லாம் வந்து வேதனை. அந்த மக்கள் வந்து அப்பாவிங்க. அவங்கள போட்டு இந்த நிதிஷ்குமாரும் இந்த பாஜக, RSS, மோடி, அமித்ஷா, சங்கி கும்பல், இந்த பார்ப்பன கும்பல் வந்து அவ்வளவு ஏமாத்துறாங்க. பூஜை, புனஸ்காரம், சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம், இந்து மதம், நீ அதை கும்பிடு, இதை கும்பிடு, தர்ப்பணம் பண்ணு. அங்க அந்த கங்கை ஆறு ஓடும், பீகார்ல போகும். அது அங்க வந்து நீ இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, செல்வம் வந்துடும், கல்வி வந்து, இப்படி ஏமாத்தி அந்த மக்கள் பணத்தை சுரண்டி நீங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது பீகார். இப்ப இதை நீங்க அந்த ஊரை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்து நீங்க வாங்க பீகார்ல அரசியல் நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். என்னன்னா, இந்த RSS கும்பல், பாஜக கும்பலுக்கு என்ன பிரச்சனைனா, நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டணும் இந்த பீகார் எலெக்ஷன்ல. ஏன்னு கேளுங்க, இவங்க வந்து 75 சீட்டுக்கு 24 சீட் வச்சிருக்காங்க. அந்த 43 சீட் தான் வச்சிருக்காங்க, மொத்தம் 243 தொகுதி. எதிர்கட்சியா வந்து தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் இருக்குது. அவங்க எதிர்கட்சியா, பலம் வாய்ந்த எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க. போன சட்டசபை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இவங்களுக்கு என்ன திட்டம்னா, நிதிஷ்குமார் என்னடா 43 சீட்டை வச்சு நாங்க ஊரே மிரட்டுறாங்க. பாஜக, RSS ஊரே மிரட்டி நாடகம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க பஞ்சாயத்து பண்றான், இன்டர்நேஷனல் லெவலில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, டேரிஃப் போடுறாரு, கண்ட டாக்ஸ போட்டு இவங்களை போட்டு பாரா மிதிச்சு தள்ளுறாரு ட்ரம்ப். உலக நாடே இவங்களை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்னும் பெருமையெல்லாம் இவங்க ஒன்னும் வச்சுக்கல. அப்ப இவங்க என்ன, இவங்க கட்டுப்புனா நம்ம உலகத்தை மிரட்டுற ஊரே இந்தியாவே மிரட்டிக்கிட்டு இருக்கோம், இவன் என்னடா நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த 43 சீட் வச்சு சிஎம் ஆயிட்டான். இப்ப இவங்களுக்கு என்ன கட்டுப்புனா, நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டிட்டு, ஏன்னா நிதிஷ்குமார் வந்து 12 MP வேற வச்சிருக்காரு மத்தியில. இப்ப அதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மோடி கவர்மெண்ட், மைனாரிட்டி கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு எங்க சென்ட்ரல்ல 2024 இருந்து. இப்ப என்ன இவங்களுக்கு என்ன பிளான்னா, இந்த பீகார் அரசியலை ஒழிக்கணும். எப்படி இங்க எடப்பாடி, அதிமுக ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதே இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தயவு செய்து அதிமுக காரையும் புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து என்ன பண்ண போறேன், பீகார் மாடல் தான் உங்களுக்கும். அதிமுக காரன் இந்த என்டிஏல இருக்கான் பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த ஜாதி சங்கத்தை ஃபுல்லா சேர்த்து வச்சிருக்கான். ஜாதி வெறியன் இந்த எல்லாமே அங்கதான் இருக்கான். அப்ப இவங்க ஃபுல்லா ஒரு எச்சரிக்கை பீகார். எப்படின்னு கேளுங்க, நிதிஷ்குமாரே ஒரு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, நிதிஷ்குமார் ஒழிச்சு கட்டணும். இப்ப அந்த 12 MP பேசிட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு கோடி தர்றோம், நீங்க எங்களுக்கு வந்துருங்க. அப்படி பாஜக இவங்க பொழப்பே அதானே. மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டேவோட கட்சி எப்படி சிவசேனா 2 உடைச்சாங்க, உத்தவ் தாக்கரே அணி, ஏக்நாத் சிண்டே அணி, எப்படி அவரை அவங்களுக்கு பல கோடியை கொடுத்து தூக்கி ஆட்சி நடத்தினாங்கல்ல. இவர் நம்ம சரத் பவார், அஜித் பவாரை தூக்குனாங்கல்ல, NCP, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து. அது மாதிரி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இப்ப இவங்க திட்டமே என்னன்னா, எப்படியாவது நிதிஷ்குமார் கட்சியோட 12 MP, ஏன்னா நிதிஷ்குமார் தோத்து போயிட்டா அவர் சப்போர்ட் விட்ரா பண்ணிடுவார்ல, மத்திய அரசு கவுந்துரும்ல மோடி அரசு. அப்ப இவங்க அந்த MP 12 பேர் பேசி வச்சுட்டாங்க, அவங்க பல கோடியை கொடுக்குறோம்னு. இதோட பெரிய கூத்து என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ், RJD, நிதிஷ்குமார் கட்சி 3 கட்சிக்குமே, JDU கட்சி, எல்லா கட்சிக்குமே பாஜக காரங்களும் அந்த கட்சியில போய் சேர விட்டாங்க. இவங்க எதுக்குன்னா ஸ்லீப்பர் செல். இதெல்லாம் தயவு செய்து வந்து திமுகவும் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். அவன் ஆள அனுப்பிச்சு விடுறான், எதுக்கு சேர்த்து நீ அங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு, பண்ணிட்டு திரும்ப நீ பிஜேபிக்கு வந்துரு. இப்படி திட்டம் பாருங்க. அவங்களோட அந்தரங்கங்கள் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு வந்துரு, நீ வந்து உள்ள திருப்பி பாஜக வந்து சீட்டு கொடுத்துருவான், ஜெயிச்சு வீழ்த்திடுவோம். இதான் அவங்க பிளான். அதிமுக புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, OPS, தினகரன், சசிகலா 50 பேர் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அவங்க பண்ண போறாங்க. 2026 உங்களை குழி தோண்டி புதைக்க போறாங்க, உங்களை முடிக்க போறாங்க. தான் நடக்க போகுது. இப்ப என்னன்னா, நிதிஷ்குமாரோட MLAs இப்ப எப்படி பண்ண போறாங்கன்னா, அதுக்குதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விலை கொடுத்து 12 MP பேசி வச்சுட்டாங்க. அடுத்து பிரசாந்த் கிஷோர் இவங்க தான் காசை கொடுத்து இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ நில்லு, நிதிஷ்குமார் கட்சி MLA நிக்கிற இடத்துல ஃபுல்லா ஒன்னாலும் நிப்பாட்டு. இவன் ஒரு சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சான். யாரு? பிரசாந்த் கிஷோர். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க ஒரு எல்லாம் ஜெயிக்க போற இடத்துல போயிட்டு ஒரு உபதேசம் பண்ணுவாரான். அவங்க ஏற்கனவே ஜெயிக்க தான் போறான், இவன் அங்க போய் உபதேசம் பண்ணிட்டு நான் தான் பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். அவன் ஒன்னும் பெரிய ஆள் அறிவாளெல்லாம் கிடையாது. பீகார்ல என்ன பண்ணிட்டான்னா, இவன் சுராஜ், ஜனசூரஜ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப காந்தாரா படம் 2 பாத்தீங்கன்னா ரிஷப் செட்டி வந்து சும்மா தான் எடுத்தாப்ல. இது அந்த அளவுக்கு ஓடுன்னு எதிர்பார்க்கல. பார்த்தா 1000 கோடி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் ஜனசூரஜ் கட்சி. அவன் எதிர்பார்க்கல, இது கட்சி என்னத்த சும்மா ஆரம்பம், MLA நிதிஷ்குமார் கட்சி எதிர்த்து நிற்போம், நம்ம அவங்க MLA தோக்கடிச்சுட்டு நம்ம ஜனசூரஜ் BJP சேர்ந்து ஆட்சி அமைச்சிரும் பிளான் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா ஜனசூரஜுக்கு பயங்கர வரவேற்பு.
விட்டா இவன் பிரசாந்த் கிஷோர் சிஎம்ஆர் லெவலுக்கு அந்த இளைஞர்கள் பீகார் மக்கள் அதை ஆதரிச்சு நம்பிட்டாங்க. அவன் போட்ட அந்த நாடகத்தை நம்பிட்டாங்க. கடைசியில் இப்ப பாஜக என்ன பண்ணிட்டான்னா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு, ஏன்டா உன்னை கூவுறதுக்கு நடிக்கிறதுக்கு 100 ரூபா கொடுத்தா நீங்கடா 100 கோடிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை இப்ப விட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. நீ இப்ப உடனே விட்ரா பண்ணு. இப்ப பாத்தீங்க பிரசாந்த் கிஷோர் போனவன என்ன இன்டர்வியூ கொடுக்குறான், எவ்வளவு பெரிய மோசமானவங்க பாருங்க, நாட்டை எப்படி திருடுறாங்க பாருங்க, மக்கள் ஓட்டை எப்படி திருடுறாங்க பாருங்க. அப்ப என்ன பண்றான் பிரசாந்த் கிஷோர்னா, நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், வாக்கரசியல் தேவையில்லை. இவர் வந்து என்ன பண்ணுவாராம், அமெரிக்கா மாதிரி மாத்துவாராம் பீகார் அப்படின்னு பேசுவாராம். ஆனா ஓட்டுக்கு வர மாட்டாராம், நாட்டுக்கு எலெக்ஷன் நிக்க மாட்டாரா, எம்எல்ஏ எம்பி ஆக மாட்டாரா, சிஎம் ஆக மாட்டாராம். இப்ப இவ்வளவு பெரிய நாடகம் பாருங்க. இப்ப விட்ரா பண்ணிட்டான் பிரசாந்த் கிஷோர். எல்லாமே பாஜக பேக்கப், அமித்ஷா ஃபண்டிங் பேக்கப்புங்க, ஜெய்ஷா பேக்கப்புங்க, பிரசாந்த் கிஷோர் மோடி பேக்கப். அப்ப என்னன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப வந்து இவன் விட்ரா பண்ணிட்டான். இப்ப இவங்களுக்கு என்ன பிளான்னா, எப்படியாவது நிதிஷ்குமாரோட சீட்ஸை கம்மி பண்ணணும். அதை கம்மி பண்ணி நிதிஷ்குமார் வந்து பலம் பொருந்தி ஒரு 43 எம்பி 20 எம்பி இருந்தாலும் கண்டிப்பா வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. 15 வந்துருவாப்ல. ஆனா சிஎம்ஆர் வந்து டவுட், விட மாட்டாங்க பாஜக. அதுதான் எடப்பாடி இது பீகார் எடப்பாடி தான் நிதிஷ்குமார். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரகாசமான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா 90% தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தான் இருக்கு. ஏன்னா இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் சமூக மக்கள், எல்லா சமூக மக்களுமே ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் தான் நம்புறாங்க. கண்டிப்பா இந்தியா கூட்டணி வந்து மகத்தான வெற்றி பெறும். அது சிங்கிள் மெஜாரிட்டி சீட்ஸ் வாங்கும். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 150 சீட்ஸ் மேல வரும், அதிகமாவே வரும். வந்து கண்டிப்பா வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதான் கள நிலவரம், இதான் வந்து தேர்தல் கணிப்பு. இப்ப இவங்க உள்ளுக்குத்து வேலை என்ன பண்ண போறாங்கன்றதா நமக்கு பாயிண்ட் ஆஃப் நோட். இவங்க 65 லட்சம் பேர் நீக்கினாங்க, திரும்ப 3.5 லட்சம் பேர் சேர்த்தாங்க, திரும்ப 21 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அப்ப மிச்சம் 40 லட்சம் சொச்சம் வந்து என்ன ஆச்சுன்றதா நம்ம கேள்வி. அந்த ஓட்டை என்ன பண்ணாங்க? இப்ப பெங்களூர் சென்ட்ரல்ல மகாதேவபுரால அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். ஆடி நம்ம நேர்காணல் பேசியிருக்கோம். நம்ம இப்ப என்ன உள்குத்து வேலையை பார்த்தா, எப்படி வந்து அந்த எம்எல்ஏ சீட்டை திருடி அதை எப்படி லோக்சபா சீட்ல எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி எப்படி ஒரு ஓட்டு மேனிபுலேஷன் பண்ணாங்க, வாக்கு சீட்ல எப்படி முறைகேடு, வாக்கு இயந்திர முறைகேடு, அடுத்து வந்து அட்ரஸை மாத்தினது, அப்பா பேரை மாத்தின, அம்மா பேரை மாத்தின, அப்பா அம்மா பேர்ல ABCDF வச்சிருந்தாங்க. இப்படி பெரிய முறைகேடு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் நம்ம. அப்ப இதைத்தான் அவங்க பீகார்லயும் பண்ண போறாங்கன்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய கணிப்பு. ஏன்னா இவங்க அதுக்கு தான் இந்த ஓட் மேனிபுலேஷன், அந்த 65 லட்சம் பேர் நீக்கிறது, 21 லட்சம் பேர் சேர்க்கறது, 3 லட்சம் சேர்க்கறது, இப்படி மாத்தி விளாடுறது. அந்த ஓட்டர்ஸ்ல எங்க இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கான். அதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுல அதிகமான பீகாரியை கொடுத்து குமிச்சிட்டாங்க. எதுக்குன்னா தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒரு பெரிய வேலையை பார்க்க போறாங்க. 2026 பெரிய வேலையை பார்க்கறதுக்கு பீகாரை பயன்படுத்த போறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிதிஷ்குமார் வந்து தோத்துட்டாருன்னா மத்தியில மோடி ஆட்சிக்கு ஆப்படிச்சிருவாப்ல. இப்ப அதுக்கு தான் அந்த 12 MP இழுக்க பாக்குறாங்க, பல கோடியை கொடுத்து. அதனால வந்து எனக்கு என்ன நான் பாக்குறேன்னா, பீகார் எலெக்ஷன்ல இவங்க எதையும் செய்வாங்க, எந்த முறைகளும் செய்வாங்க, யாரையும் விலைக்கு வாங்குவாங்க, எதை வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வர முயற்சி கை வைப்பாங்க. நீங்க தயவு செய்து நம்பாதீங்க, இவங்க வைப்பாங்க கை. இந்த மோனேஷ்குமார், இந்த IAS ஆபீசர்ஸ் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால, யாருமே நீங்க நம்ப முடியாது. நான் சொல்றேன், டெல்லியில இருந்தாலும் நான் சொல்றேன், எவனையுமே நம்ப முடியாது. பீகார் எலெக்ஷன்ல எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இதையும் கடந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள், இந்தியா கூட்டணி ஆதரிக்கக்கூடிய மக்கள், பீகார் மக்கள் தான் இந்தியா கூட்டணி மக்கள், இந்தியா கூட்டணியோட வாக்கு தயவு செய்து விழித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எலெக்ஷன் ரிசல்ட். நான் சொல்லிட்டேன், 150ல இருந்து 180 வரை நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். இதை விட அதிகமாக போக வாய்ப்பு இருக்கு. 150 கன்ஃபார்ம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 243 நீங்களே கனெக்ட் போட்டுக்கோங்க. 150 ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் சிங்கிள் மெஜாரிட்டில. இதுதான் உண்மை. அதை மீறி ஏதாவது கோல்மால் வேலை பண்ணான்னா இந்த மக்கள் போராட தயாராகும். ஜனநாயக முறைப்படி மக்கள் போராட்டத்துக்கு ரோட்டுக்கு இறங்கணும் சமூக மக்கள். ஏன்னா எல்லா மக்களுமே, பெண்கள் பாஜக RSS புறக்கணிக்கிறான், இளைஞர்கள் புறக்கணிக்கிறான், மாணவர்கள் புறக்கணிக்கிறான், தலித் சமூக மக்கள் உங்களுக்கே தெரியும் பட்டியல் சமூகத்தில் எந்த லட்சணத்துல வச்சிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு என்ன பண்றான்னு தெரியும், அவங்களும் புறக்கணிக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் புறக்கணிக்கிறான், வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள் புறக்கணிக்கிறான். இவ்வளவு மக்கள் புறக்கணிக்கிறப்ப எப்படி பாஜக அரசு ஆட்சி அங்க வரும்? நீங்க ராகுல் காந்தி தேஜஸ்வியோட அந்த பேரணி எடுத்து பாருங்க, எத்தனை கூட்டம் வருது, எவ்வளவு அலைமோதுகிறார்கள் இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், மக்கள். அந்த கூட்டம் ஏன் இதுக்கு இல்ல? மோடி நிதிஷ்குமார் போற கூட்டம் நீங்க பாருங்க, கூட்டமே இருக்காது. அதுல இவங்க சும்மா இவங்க இது பண்ணுவீங்க, எடிட் பண்ணுவாங்க பயங்கரமா. அவங்க டீம் வச்சிருக்காங்கல்ல, வார் ரூம் வச்சு உட்காந்துருக்காங்க ஒரு ஊர்லயும், எல்லாமே ஃபேக். அதனால பாஜக அரசு ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நிதிஷ்குமார் எல்லாம் வந்து மக்கள் வந்து ஓட விட்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க மக்கள், கொதிச்சு போயிருக்காங்க. அதனால வந்து பீகார் மக்கள் வந்து ஒரு பரிதாபமான மக்கள். அந்த மக்கள் நீங்க தப்பு சொல்லக்கூடாது, பரிதாபமான மக்கள். அவனை வஞ்சித்து அறியாமையில இருக்கிறான், ஏழ்மை வறுமை கொடுமையில இருக்கான், சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கான், எந்த விதமே இல்ல, கல்வி இல்ல, உடை இல்ல, நல்ல வீடு இல்ல, மோசமான நிலைமையில இருக்கு அந்த மக்கள். இந்தியாலே மோசமா இருக்கான் பீகார் மக்கள்.
அவன் குணத்துல சொல்லல, அவனுடைய செயல். அவன் தான் அதான் வந்து இங்க உழைக்கிறான், மெட்ரோல உழைக்கிறான், ஹோட்டல்ல உழைக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன் உழைக்கிறான், லட்சக்கணக்கில் வந்து இறங்குறான். வேற வழி இல்ல. தமிழ்நாடு அவனுக்கு சொர்க்கம், அவனுக்கு சிங்கப்பூர் அமெரிக்கா மாதிரி அவனுக்கு தமிழ்நாடு. அவதான் இங்க வர்றான். அப்ப இதனால தயவு செய்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். பாஜக RSS ஆதரிக்கக்கூடிய தமிழக மக்கள் இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. பாஜக லட்சணம் பீகார்ல எப்படி இருக்காங்க, எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா? பாஜக RSS ஆதரிப்பவர்கள் நான் கேட்கிறேன். பாஜக RSS இருக்காங்க, தமிழங்க இருக்காங்க, வெக்கம் கட்டவங்க இருக்காங்க பாஜக RSS நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பீகார் ஆட்சி நமக்கு வேண்டாம். ஆனா பீகார் மக்கள் விழித்துக் கொண்டு இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவை ஆதரித்து இந்தியா கூட்டணி ஆட்சி, ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற சக்திகள், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய சக்திகள் அங்கு ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இதான் நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.